பிரைஸ் தி லார்ட். நம்ம இன்னைக்கு பார்க்க போற வசனம் யோவான் 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இந்த வசனத்தை பார்த்தோம்னா ஏசப்பா சொல்றாங்க, நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் சொல்றாங்க. எப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பைபிள்ல நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரலையே நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு, அப்படித்தானே? லைக் ஸ்டார்டிங்ல இருந்து ஆப்ரஹாம், மோசஸ், யோபு, அண்ணா, அதே மாதிரி சிம்சோன், தாவீது, அப்படி ஒவ்வொரு கேரக்டரையும் பார்க்கும்போது அவங்களுடைய வாழ்க்கையில நிறைய துக்கமான காரியங்கள் எப்படி அது ஒரு ஜாய்ஃபுல்லா மாறிச்சுன்னு பார்க்கும்போது நமக்கே இது ரொம்ப அமேசிங்கா இருக்கும். அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலையும் சரி, நமக்கு டே டு டே லைஃப்ல நிறைய துக்கமான காரியங்கள் இருக்கலாம். நம்மளை சுத்தி நிறைய சந்தோஷமான காரியங்கள் இருக்கும். ஆனா நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்காக ரொம்ப துக்கப்பட்டு ரொம்ப அழுது நம்மளே கர்த்தர்கிட்ட போராடிட்டு இருக்கிற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கலாம். எனக்கு இது மட்டும் நடந்துச்சுன்னா என் வாழ்க்கையில ரொம்ப சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நிறைய காரியங்கள்ல நம்ம நிறைய இரவு நேரங்கள்லயோ சரி, நம்ம தூங்க முடியாம ஸ்ட்ரகிள் பண்ணிருப்போம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். கரண்ட் சிச்சுவேஷன்ல கூட நமக்கு போயிட்டு இருக்கலாம். ஆனா எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். அதாவது லைக் நம்ம சின்ன வயசுல இருந்து இப்ப வரலையும் எவ்வளவு இந்த ஒரு சில காரியங்களுக்காக நம்ம கர்த்தர்கிட்ட ரொம்ப மன்றாடி இருப்போம். நம்மளையே ரொம்ப வருத்தி இருப்போம். நம்ம ஏன் எனக்கு இது மட்டும் நடக்கல, ஏன் எனக்காக மட்டும் இயேசுப்பா இறங்கி வர மாட்டாங்க அப்படின்னு நிறைய காரியங்கள்ல நம்ம கர்த்தரோடு போராடிட்டு இருந்திருப்போம். அது நம்ம வெளியே சொல்லாம கூட இருந்திருக்கலாம், ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கலாம், நம்மளுக்குள்ளேயே ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு இருந்திருப்போம், அப்படிதானே? அப்படி இருந்தப்போ கர்த்தர் அந்த காரியங்கள்ல நமக்கு நிறைய காரியங்கள்ல அதே மாதிரி வெற்றியை கொடுத்திருப்பாங்க. ஆனா இப்போ அந்த காரியங்களை நம்ம பார்க்கும்போது அது நமக்கு ரொம்ப லைட்டா தெரியும். ரொம்ப அது ரொம்ப எவ்வளோ நம்ம அந்த துக்கத்துல இருக்கும்போது அது எவ்வளவு ஒரு ஹெவியா இருந்துச்சோ, அது துக்கம் மாறினதுக்கு அப்புறம், அதாவது அது சக்சஸ் ஆனதுக்கு அப்புறம் அது வெரி லைட்டா தெரியும். அதை நம்ம ஈஸியா யார்ட்டினாலும் ஷேர் பண்ணிடுவோம், எனக்கு கர்த்தர் இப்படி செஞ்சாங்க அப்படின்ட்டு. ஆனா நம்ம துக்கமான நேரத்துல நம்மளால யாருக்கிட்டையுமே சொல்ல முடியாத சிச்சுவேஷன் இருக்கும். அதே மாதிரிதான் லைக் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். தாவீது அந்த கோலியாத் 40 டேஸா ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அந்த தாவீது எப்படி ஒரே ஒரு நாள்ல 5 கூழாங்கல் கொண்டு அவங்கள வெற்றி அடைகிறாங்க. அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்கள்ல நமக்கு கர்த்தர் வெற்றியை கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன ஒரு கவலையான சிச்சுவேஷனா இருக்கலாம், அது அந்த ஒரே ஒரு காரியத்துக்காக நம்ம கர்த்தர்கிட்ட மன்றாடிட்டு இருக்கலாம். ஆனா கர்த்தர் அதுல கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பாங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென்.